ஒரு நடிகர் வந்து ஒழுங்காக நடிக்கலை அப்படின்னா பலார்னு போட்டு அடித்து நடிப்பு வாங்குறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா ஒருவேளை அந்த நடிகர் பீக்கில் இருந்தார் அப்படின்னா அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடிகருக்கு பவர் இருக்குது. அந்த டைமில் ரேவதி ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சினிமா துறையில் வந்தாங்க. அவங்க சினிமா துறைக்கு வரும்போது நடிப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் வந்தாங்க. ஆனால் இயக்குனர் இமயம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி மண் வாசனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ரேவதிக்கு நிறைய பட வாய்ப்புகளை வர வச்சுது. இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம ராதிகாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஆரம்பத்தில் நடிப்புன்ற விஷயம் சுத்தமாக வரவே வராது. அது எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்து நம்ம இமயம், அதாவது பாரதி ராஜா சார்னு சொல்லலாம், அவர் பண்ண அந்த படங்கள்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய டேரக்டர்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் கலக்கியிருக்காங்க. அவரோட மிகப்பெரிய ஒரு உதவி இயக்குனராக இருந்தவர் தான் பாக்யராஜ். அவர் சும்மா சொல்லவே தேவையில்லை, இந்தியாவிலே மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக மாறினார். மணிவண்ணன் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்களும் நிறைய இயக்குநர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இமயம் உருவாக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.